இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பின்வரும் இந்திய பொருளாதாரத்தை பொருத்தமானது. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல், கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்கும், அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது தப்பு. சொல்லலாம். அதாவது என்ன கேட்டீங்க அப்படின்னா, அரசு பொருளாதாரம், அரசு செய்யக்கூடிய வேலைகளை தனியாருக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கும். சரிங்களா? அதிகமான இது வார்த்தையே தப்பாக இருக்குது. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 தப்பு அப்படிங்கிறது. 2 தப்பு வச்சு ஆன்சர் போட்டுக்கலாம். அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத துறைகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்படும். அரசு கட்டுப்பாட்டு துறைக்கு தான் இலக்கு நிர்ணயிக்க முடியும். அரசு கட்டுப்பாட்டு இல்லாத துறைக்கு இப்படி இலக்கு நிர்ணயிக்க முடியும். வார்த்தைகளில் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்திய பொருளாதாரத்தின் வலிமையில் இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதன் பொருள் தனியார் துறையையும் பொதுத்துறை இணைத்து சீரிய முறையில் செயல்படுது. ஒருபுறம் மிக முக்கியமான அடிப்படை கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. அதே சமயம் பொருளாதார தாராளமயத்தின் விளைவாக தனியார் துறை வளர்ச்சியும் முக்கியத்துவம் பெற்றது. தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகிறதுன்னு கொடுத்துருக்காங்க.